தப்பு செஞ்சிட்டோம், சரண்டராக போறோம்னு சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்குன்னு தானே நம்புறேன். அது சரி, அப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அப்படியே விட்டுற வேண்டியதான் சீதா. அந்த கொலைக்கு நான் தண்டனை அனுபவிச்சாச்சு. சட்டப்படி நான் தான் குற்றவாளி. இப்பவும் அப்படிதான். இனிமேலும் அப்படியே இருந்துட்டு போறேன். முடிஞ்சு போன விஷயத்துக்காக திரும்பவும் போய் இந்த பசங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? இது நிஜமாவே நீங்க தானா? உங்க வாய்தான் இதெல்லாம் பேசுதா? நிஜமாதான் சீதா சொல்றேன். எனக்கு தேவையெல்லாம் அவங்க செஞ்ச தப்ப உணரணும், அவ்வளவுதான். இப்போ உணர்ந்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுவும் இல்லாம அன்னைக்கு பசங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு வழியை நான் ஏத்துக்கிட்டு உள்ள போனேன். இன்னைக்கு பேர பசங்க வந்துட்டாங்க. அவங்களுக்காகவாச்சும் இந்த பசங்க இங்கேயே இருக்கட்டும். இனிமே பிடிய நாம வச்சுப்போம். ஒருவேளை இதையும் நம்ம ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு பழைய மாதிரி ஏதாச்சும் திமிர்த்தனம் பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன். நாம கவனிச்சுப்போம். பேர பசங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் இல்லையா? இனிமே அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்கள மீறி இவங்க எதுவும் செஞ்சிட முடியாது. நாம வேணும்னா இதெல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் விலகி 2 தெரு தள்ளி கூட ஒரு வீடு பிடிச்சிருக்கலாம். தயவு செஞ்சு அதை செய்யறீங்களா? மனசுக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படுது. நீங்க இந்த கேஸ் வேண்டாம் விட்டுடலாங்கிறீங்க. அவங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆக போறோங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? அது ஒரு பிரச்சனையே இல்லை சீதா. நாளை காலையிலேயே சீக்கிரமா கோர்ட்டுக்கு போய் ஒரு மனுவை போட்டு பழைய கேஸ வாபஸ் வாங்கிக்கலாம். என்னமோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்ல காலம் கூடி வர மாதிரி தெரியுது. எல்லாம் நல்லபடியா முடியணும். முடிஞ்சிரும் சீதா. நீ கவலையப்படாத, பாத்துக்கலாம். நாளைக்கு முதல் வேலையா கோர்ட்டுக்கு போய் வாபஸ் வாங்குற வேலையை முடிப்போம். ஏங்க, நேத்து என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? கோர்ட்டுக்கு இன்னைக்கு முத ஆளா போய் கேஸ வாபஸ் வாங்க போறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப எப்படி போலீஸ் வந்திருக்காங்க? ஐயோ சீதா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போலீஸ நான் ஒன்னும் வர சொல்லல. சும்மா போய் சொல்லாதீங்க. என்ன சீதா நீயே இப்படி சொல்ற? நான் ஒன்னும் போய் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியல. சரி சீதா, நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு பார்த்து வந்துடுறேன். மலரு, நீயாச்சும் கேளு மலரு. என்ன சார் இது? நானும் கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுக்கு வீடு பூந்து 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இத பாருங்க, நான் ஒரு லாயர். முதல்ல என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. எல்லாம் காரணமா தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நாங்க என்ன பொழுது போகாம ஒவ்வொரு வீடா போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. யோ, ஏத்துங்க அப்படி. இருங்க சார், எதுக்கு சார் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறீங்க? எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? என்னதான்ப்பா உங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி போய் கேஸ் கொடுத்து டார்ச்சர் பண்றீங்க? நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல சார். இவர் எதுக்கு எந்த விஷயத்துக்காக கேஸ் கொடுத்திருக்காரு? கேஸ் கொடுத்தது இவர் இல்லம்மா, இது வேற கேஸ். வேற கேஸா? வேற கேஸா? ஆமாமா, இது ஒரு கொலை கேஸ். என்ன கொலை கேஸா? கொலை பண்ணிட்டாங்களா?
இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. சார் அது வந்து தனிகாச்சலம் கொலை கேஸ்ல அதான் சார். தனிக்காச்சலமா? இல்ல இல்ல, அந்த கேஸ் வேற. இப்ப இவங்க ஒரு பில்டரை போட்டு தள்ளியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த அரெஸ்ட். சார், பில்டர் செத்துட்டாரா? டேய், என்னடா சிவாஜி செத்துட்டாராங்கிற மாதிரி நடிக்கிற? கொலை பண்ணதே நீங்க தானடா? சார் நாங்க என்ன சார் பண்ணோம்? சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அந்த பில்டர் இறந்துட்டாரு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கே தெரியும். டேய் டேய் டேய், எத்தனை பேரை பார்த்துருப்போம் நாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார் சார், இது ஒரு பொய் கேஸ் சார். நீங்க ஏதோ தப்பா பண்ணிடாதீங்க சார். இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். தம்பி இங்க பாரு, மரியாதையா சொல்லும் போதே வந்துடணும். இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய வரும். அதான் உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு லாயரை வச்சிருக்கீங்கல்ல, கோர்ட்ல போய் பாத்துக்கிற சொல்லுங்க. இல்ல ஆர்டரை வாங்கிட்டு வந்து ஜாமீன்ல எடுக்க சொல்லுங்க. இப்ப கிளம்புங்க. ஏய் வாங்க போலாம். ஏத்துங்கயா. இல்ல ஏத்து. பலர் கிளம்பிட்டாங்க. ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? சார் வணக்கம் சார். நீங்க? என் பேர் மார்க்கண்டையன். நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறதுல 2 பேர் என் பசங்க, 2 பேர் என் மருமக பிள்ளைங்க. சரி சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க சௌரியத்துக்கெல்லாம் பேச முடியாது சார். நாங்க ஒன்றும் அவங்கள விருந்தாளியெல்லாம் கூட்டிட்டு வரல. மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். அவங்களுக்கும் நீங்க சொன்ன மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நீங்க சொல்லக்கூடாது, கோர்ட் சொல்லணும். ரைட் சார், கோர்ட் சொல்லட்டும். அதுக்காக இப்ப பேசவே விட மாட்டேங்கன்னு சொன்னா எப்படி? ஏங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுறதுக்கு இது என்ன உங்க வீடு நினைச்சீங்களா? சார், ஆனா நான் உங்களோட சொந்த அப்பா, சொந்த மாமனார். நான் உங்ககிட்ட பேச எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சார். ஓ, ரைட்ஸ் பேசுறீங்களா? அப்போ ஒன்று பண்ணுங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம், அங்க வந்து பேசுங்க. பேசுறேன் சார். நான் வக்கீல் தான், கோர்ட்ல கட்டாயம் பேசுவேன். ஓ, வக்கீலா? அதான் சட்டம்லாம் பேசுறீங்களா? எஸ், வக்கீல் மார்க்கண்டையன். சும்மா லா படிச்சுட்டு வக்கீல் இல்ல, பிராக்டிஸ் பண்ற வக்கீல். சரி, இப்போ என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. இனிமே சட்டப்படி என்ன உண்டோ அதை நீங்க பண்ணுங்க. அதை சட்டப்படி எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப நான் அவங்க கிட்ட பேசணும். சொல்லுங்க. சரி, போங்க, போய் பேசுங்க. தேங்க்யூ. அப்பா, நாங்க எதுவும் செய்யலப்பா. அந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இவங்க சம்பந்தமே இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றாங்கன்னே புரியல மாமா. ஏதோ பில்டருங்கிறாங்க, கொலைங்கிறாங்க. விஷயத்தை கேட்டு நிதானிக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. சத்தியமா நான் கொலை செய்யல மாமா. என்னடா இதுக்கு இந்த அரெஸ்ட்? உனக்கு எதுவும் தெரியுமா? இல்லப்பா, எனக்கு எதுவுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், நாங்க 4 பேருமே எந்த தப்பும் செய்யல. இவங்க தப்பா எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் நாங்க சொல்றத காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. மாமா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு கேஸ்ல எங்களை சிக்க வச்சுட்டாங்க மாமா. ஹலோ தம்பி,
உங்ககிட்ட பேச வந்தவரு வக்கீலுங்கிறனால நீங்க என்ன வேணாலும் பேசக்கூடாது. சார், நிஜமா தான் சார் சொல்றோம். நாங்க இந்த கொலையை பண்ணல சார். நாங்க எதுக்கு சார் இந்த கொலையை பண்ண போறோம்? அதெல்லாம் விசாரணையில கண்டுபிடிப்போம் தம்பி. சார் ஒரு நிமிஷம், நான் பேசிக்கிறேன். அதான் நீங்க கேஸ் போட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏப்பா, நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை நம்பாம இருக்கேன். இப்போ சரி இவங்கெல்லாம் திருந்திட்டாங்கன்னு நம்ப ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு சிக்கல். உங்க பொண்டாட்டிங்கெல்லாம் நான் தான் உங்களை சிக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு இப்ப அது பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு முறை எல்லாரும் மனசார சொல்லுங்க, நீங்க எந்த தப்பும் செய்யல. இல்லப்பா, நாங்க எதுவும் பண்ணல நாங்க எதுவும் பண்ணல மாமா. அப்பா சத்தியமா இல்லப்பா. செஞ்சோன்னு சொல்லிடுவோம்ப்பா. அது மட்டும் இல்ல, அவர் எதுக்குப்பா நாங்க கொலை செய்ய போறோம்? அது வேற ஏதோ பிசினஸ் மோட்டிவ் நினைக்கிறேன். ஏற்கனவே பில்டருக்கும் எங்களுக்கும் பழக்கம் இருக்கிறத வச்சு சம்பந்தமே இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா அவங்க. மாமா, வாழ்க்கையில ஏதேதோ தப்பு செஞ்சிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு மனசு திருந்தி நாங்கெல்லாம் வாழணும்னு நினைக்கிறப்போ இப்படி பொய் கேஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க மாமா. அப்பா, எனக்கும் ரொம்ப பயமா இருக்குப்பா. இவங்க போலீஸ் நடக்கிற விதத்தை வச்சு பார்த்தா எங்களை பெருசா ஏதோ பெரிய சிக்கல்ல சிக்க வைக்கிற மாதிரி தெரியுதுப்பா. மாமா, நாங்க செஞ்ச தப்பால நீங்க தண்டனை அனுபவிச்சீங்க. அது எவ்வளவு பெரிய மனவேதனைன்னு இப்ப எங்களுக்கு புரியுது மாமா. மாமா, இப்போ எனக்கு ஒண்ணு தோணுது மாமா. வேணும்னா நாங்க செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா இந்த கொலைக்கேசை ஏத்துக்கிட்டு நாங்க வேணா ஜெயிலுக்கு போறோம் மாமா. அப்பதான் அந்த வலி வேதனை எங்க 4 பேருக்கும் புரியும். ஆமாப்பா, நானும் இதைத்தான் சொல்றேன். நாங்க ஒத்துக்கிட்டு உள்ள போறோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே ரவி, நீ என்னடா சொல்ற? ஓகேண்ணே, அந்த கொலையை யாரு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நாம செஞ்ச தப்புக்கு இந்த கொலையை நம்ம ஏத்துக்கிறதா நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை. செஞ்ச தப்பை ஏத்துக்காதவங்க இப்போ செய்யாத தப்ப மனசு வந்து ஏத்துக்கிறீங்க. இதை என்னன்னு சொல்றது? அண்ணா வேண்டாம்ப்பா. எப்போ இந்த லெவலுக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, இதுக்கு பிறகு நான் உங்களை கைவிட்டுற மாட்டேன். செய்யாத தப்புக்கு உங்களை தண்டனை அனுபவிக்க விட மாட்டேன். அந்த கொலையை யாரு செஞ்சாங்கன்னு உண்மையான குற்றவாளிய நான் கண்டுபிடிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் வெளியே கொண்டு வர்றேன். தைரியமா இருக்கு சார். என்ன சார், பேசியாச்சுங்களா? நீங்களும் கேட்டுட்டு தானே சார் இருந்தீங்க? அவ்வளோதான், நீங்க கிளம்புங்க. சார், உங்க மனசாட்சிக்கு தெரியும் சார் இவங்க எந்த தப்பும் செய்யலன்னு. எதுக்கு சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க? இங்க பாருங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். மனசாட்சிக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. அப்போ நீங்க பொய் கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? இங்க பாருங்க, தேவையில்லாம என் வாயை பிடுங்காதீங்க. உங்க பசங்க தேவையில்லாம பெரிய இடத்துல கைய வச்சிருக்காங்க. என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில கோர்ட்ல இவங்களை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. இப்ப நீங்க லீகலா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். டேய், நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன். சரி மாமா. சீதா, சீதா, இதோ வரேங்க. இந்தாங்க, தண்ணியை குடிங்க.
சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே புரியல சீதா. ராஜா ரவி ஆகட்டும், தங்கராஜ் பாண்டி ஆகட்டும், 4 பேருமே இந்த பில்டர் கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எனக்கு என்னமோ அவங்க உண்மை சொல்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு பிறகு அவங்கள சந்தேகப்பட வேண்டியது இல்லைங்க. தணிகாச்சலம் கொலையவே தேடி வந்து அவங்க ஒத்துக்கிறேன்னு சொன்னவங்க இன்னொரு கொலைய மறைக்க போறாங்களா? ஆமா சீதா, எனக்கும் அப்படி ஒரு பக்கம் தோணுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவனுக்கு மேல ஒரு சின்ன டவுட் வருது. என்னங்க சொல்றீங்க? அப்போ இவங்களுக்கும் அந்த பில்டர் கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? தெரியல சீதா, சந்தேகப்படுறதா என்னன்னு ஒன்னும் புரியல. அந்த சந்தேகம் தேவையில்லைன்னு தோணுதுங்க. தப்பு பண்ண நேரத்துல சந்தேகப்பட்டு பழகி பழகி அப்புறம் அவங்க திருந்தினா கூட நம்பிக்கை வராதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, இதுதான் கர்மா போல. செஞ்ச கொலைக்கு சிக்காம செய்யாத கொலைக்கு சிக்கிருக்கானுங்க பாரு. அதெல்லாம் என்னமோ ஏதோ, அது இருந்துட்டு போட்டோங்க. பசங்களை நீங்க வெளியில எடுக்கிற வழியை பாருங்க. நீங்க அவங்கள நம்புறீங்கல்ல? அந்த கொலையை யாரு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நாம செஞ்ச தப்புக்கு இந்த கொலையை நம்ம ஏத்துக்கிறதா நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை. ஆமா சீதா, பசங்க பொய் சொல்லல. அவங்க என்கிட்ட கெஞ்சி கதறதெல்லாம் பார்த்தா இந்த பில்டர் கொலைப்பழியை தூக்கி வேணுமெனே யாரோ அவங்க மேல போட்டாங்கன்னு தோணுது. போலீஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு பெரிய கை இதுக்கு பின்னாடி இருக்கணும். இல்லைன்னா போலீஸ் இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்டா எனக்கே பயமா இருக்குங்க. பயப்படாத சீதா. பொதுவா வக்கீல் ஸ்டேஷனுக்கு போய் நின்னா ஓரளவு போலீஸ் இறங்கி வந்து பேசுவாங்க. ஆனா இவங்க கிட்ட அப்படி எதுவுமே பார்க்க முடியல. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்கெல்லாம் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் டக்குன்னு 4 பேரையும் ரிமாண்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஐயோ, இப்போ என்னங்க செய்யறது? கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் பெட்டிஷன் போடணும். அதை பண்ணிக்கலாம். இப்போ அது பிரச்சனை இல்லை. வேணும்னே அந்த பில்டர் கொலையில இவனுங்களை சிக்க வச்சது யாரு? இதுக்கு பின்னாடி யார் இருப்பா? என்ன புது பகை, என்ன புது பிரச்சனை, ஒன்னும் புரியல. மலரு ஒரு பக்கம் ஜாமீனுக்கு ட்ரை பண்றா. நான் இந்த கேஸை உடைச்சி உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி இவனுங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களை வெளியில கொண்டு வந்துருங்க. இப்பதான் திருந்தி வாழணும்னு நினைச்சாங்க, அதுக்குள்ள இப்படி நடந்திருக்க கூடாதுங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு மருமகங்களை பார்த்து பேசுவோம். வா. மலரு, இப்ப என்ன பண்றது? என்னவோ பில்டர் கொலைகேசுங்கறாங்க. இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? தெரியலையா நீ? யாரோ சிக்க வச்சிருக்காங்க போல இருக்கு. வேற யாரு? எல்லாம் உங்க அப்பாவா தான் இருக்கும். அவர் தானே ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு ஏதாவது பிரச்சனையே கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. அப்படியா சொல்றீங்க? எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல அவர் செஞ்சிருக்க மாட்டாரோன்னு தான் தோணுது. எனக்கெல்லாம் அவர் மேலதான் டவுட். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? எங்க மேல ஏதாவது கேஸ் கொடுத்து எங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கணுமா? மேகலா, என்ன விஷயம்னு புரியாம ஏதாவது பேசாத. இந்த அரெஸ்டுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எவ்வளவு பண்ணிருப்பாரு இவரு. வீட்டுக்கு வந்த மருமகளுன்னு கூட பார்க்காம பொய் கேஸ் கொடுத்து உள்ள வச்சவர் தானே இவரு. மறந்துருவோமா அதெல்லாம்? அதெல்லாம் பழைய கதை மேகலா. இப்ப நடக்கிறது வேற. ஏய் சீதா, ஒரு நிமிஷம் பொறு. ஏமா மலரு, உன் சீனியர்ட்ட பேசி பாத்தியா? ஜாமீன் கொடுக்கறத பத்தி என்ன சொன்னாரு? பேசிட்டு தான் இருக்கும். எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. ஏன்னே தெரியல. பாத்தியா சீதா, நான் சொன்ன மாதிரியே இல்ல. யாரோ ஒரு பெரிய ஆளு இதுல சம்பந்தப்பட்டிருக்கணும்.
நீங்க வேற எதையாவது பேசாதீங்க. பெரிய ஆளுங்க வந்து நம்ம பசங்களை சிக்க வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்னங்க விரோதம் இருக்க போகுது? அதான ஒண்ணும் புரியல. என்ன 2 பேரும் அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? ஏம்மா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கம்மா. முதல்ல 4 பேரையும் வெளியே எடுத்தாகணும். அதுக்கு என்ன உண்டு அதை பண்ணணும் முதல்ல. சும்மா நடிக்காதீங்க. 4 பேர் ஜெயிலுக்கு அனுப்புறது தானே உங்க வாழ்க்கை லட்சியம். எத்தனை வாட்டி இதை சவால் விட்டு சொல்லிருப்பீங்க. இப்போ செஞ்சு காட்டிட்டீங்க. அதுதானே? இங்க பாரு மேகலா, ஓ சௌகரியத்துக்கு பேசாத. அப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீதான் ரொம்ப வருத்தப்படுவ. சீதா நீ சுமாரு. முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்புறீங்களா? இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க தலையிடாம இருந்தாலே போதும். என்ன மலரு அமைதியாவே இருக்க? என்ன நீ என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல நான் மட்டும் ஒத்தையிலே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சும்மாவே இருக்கியே. ஒருவேளை உங்க அப்பா அம்மா பேசுறது சரின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்காக பேசு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் இல்ல நீ. இவங்க ஒதுங்கி இருந்தாலே போதும், நாமளே பாத்துக்கலாம். கேட்டீங்கல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பின்னாடியே வந்து ஆறுதல் சொல்ல வரீங்களா? புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது, அதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே.